பண்ணுவேன். டாக்ஸி டிரைவரா வேலை கிடைச்சிருக்கு தாத்தா. உங்களுக்கு சுகர் இல்ல, அதான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரல. ரொம்ப சந்தோஷம்டா. எங்க கிளீனர் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு பிறந்தான். நான் 6 மாசம் வெளியூர் போயிருந்தப்போ என் பொண்டாட்டிக்கு பிறந்தா வரப்பிரசாதம். இவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அப்புறம் என் ஹிஸ்டரியும் என் பொண்டாட்டி ஹிஸ்டரியும் சொன்னா இவனுக்கு மெரிட்ல சீட்டும் கிடைச்சு தொலைக்காது. அதனால டொனேஷன் கட்டி ஆகணும். அதுக்கு பணம் தேவை இல்லையா? பணம் இல்லைன்னு அப்படியே இவனை போக்கரி மாதிரி ரோட்ல ஊதாரியா சுத்த விட்டோம்னா பெரியவன் ஆனதும் ஒரு மாதிரி டிரைவரா தான் ஆவான். அதனாலதான் இந்த டிராவல்ஸ் ஆரம்பிச்சேன். அதான் காரு. இந்த சாவி, இதுவும் ஐடென்டி கார்டு. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சின்னதா இருக்கு, பெருசா எதுவும் இல்லையா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அங்க சேர்த்து விட்டுமா? ஜோக்கு சூப்பரா இருக்கு தலைவா. ரொம்ப நேரமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேக்குதுமா? கேள்வி தானே, கண்டிப்பா கேளு. தப்பா நினைக்க கூடாது. எதுவும் நினைக்க மாட்டேன், நீ கேளு. 6 மாசம் நீங்க ஊர் சுத்த போயிட்டீங்க. 9வது மாசம் குழந்தை எப்படி பிறந்தது? டாக்ஸி டிரைவர் மாதிரி ஒரு வேலை இந்த உலகத்திலே கிடையாது நண்பா. எவனுக்கு கீழையும் வேலை செய்ய தேவையில்ல, எவன் ஆர்டரையும் கேட்க தேவையில்ல. ஓ ரைட் இல்லையா, லெப்ட் போ. மொக்க மண்டி அதிகாரமாடா பண்ற. லெப்டர் சார். யோ, என்ன மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடா போயா, நான் பிளைட்ட பிடிச்சாகணும். உங்க ஆசையை நிறைவேற்றிடுறேன் சார். இன்னொரு ரவுண்ட் திருப்பி இருந்தா குடல் வாய் வழியா வெளியே வந்திருக்கும். மொக்கம் மண்டைய. 300 ரூபா சார். மீட்டர் 300 ரூபா சார். நீ என்னிடம் மோதி பார்க்கலாமா? மாசு கட்டி இப்போ சீவு போடலாமா? அண்ணாத்த மல்லக்கவ ஆடி பார்க்கும் எழுதமா? மச்சி நான் உன்னை விட தில்லு உள்ள ஆளு. அடிச்சு நொறுக்கிற ஆட்டத்தையும் பாரு. சும்மா ஒரு சங்கத்தையும் சேர்த்தி பார்க்கும் ஆடி ஆடு. சோர்வு கொதிக்கிற இடத்துல எல்லாம் காயம் இருக்கிற ரகசியம் பாரு. நாயம் கேட்டு விடும் நேரம் வரும்போது எல்லாம் கிடையாது. மகிழ்ச்சி என்ன தடை மீறுவேன் நான் புயலை போலவே மாறுவேன். பசியாடுவேன், விளையாடுவேன், என் பிணத்தை எரிய விட்டு சிங்கம் போல வந்து நிற்பேன். தடந்த டான்சி தடந்த டான்சி தடந்த டார 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 டாரா. தடந்த டான்சி தடந்த டான்சி தடந்த டார 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 டாரா. செய்திடக பிறந்தவன், பல சாகசங்கள் செய்து இங்கு வளர்ந்தவன். நான் அதிரடி வழிகளில் செல்பவன், புது அனுபவம் கற்று மண்ணில் விழுபவன். இங்க ஒரு ரேக்கால் தடா, என்பதொரு ஆக்கால் தடா. ஏகப்பட்டு தல போல வந்து நிப்பா 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 நிப்பா. வெறியோடுதான் விளையாடுவேன், நான் வேண்டு கொள்ளவே தீருவேன். நான் மோதுவேன், என் முயற்சி வெல்லும் வரை முன்னிருந்து கொண்டிருப்பேன். எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸி, இதுதான் என்னுடைய பாலிசி. எல்லாமே தூசி, எல்லாமே தூசி, எனக்கு பயந்துதான் ஃபேண்டசி. Jetta,
இரவிலும் பகலிலும் இருப்பவன் ஒரு இலக்கினை தொடும் வரை உழைப்பவன் நான் ஆட்டுவேன் தோல்வி மட்டும் என்ன சுத்தி வந்த போதே வந்து நானும் அப்ப சாஞ்சதில்ல பாரு கண்ணுக்குள் நீங்கள் வச்சு வானத்தையே வந்து தொட்டேன் துடி போட்டுதான் நான் மீடுவேன் ஒரு துணிச்சலோடு தான் வாழுவேன் அடங்காமலே அனல் வீசுவேன் அநியாயம் செய்பவன் அடங்கியே ஆடுவேன் எல்லாமே கீர்த்தி எல்லாமே கீர்த்தி இதுதான் என்னுடைய பாண்டித்தி எல்லாமே தூசி எனக்கு பெய்துதான் ஃபேண்டசி. சரி தலைவா, நீங்க ராஜஸ்தானுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. சும்மா எதுக்கு வர நண்பா? எனக்கு என்ன கொழுப்பா? 7.5 டச் பண்ணிடுச்சு நண்பா, 7.5 டச் பண்ணிடுச்சு. அந்த 7.5 பேரு சுபாஷ். ஹைட் 5'10". 5'10"? ஆமா நண்பா, கரண்ட் கம்ப மாதிரி இருப்பா. வயரம் தான் பணமர மாதிரி, ஆனா செம கட்ட. என் லைஃப்ல இவளுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு நண்பா. இவளை நான் 4 தடவை தான் மீட் பண்ணேன், ஆனா சச்சின் அடிச்ச கிரிக்கெட் பால் மாதிரி கிழிஞ்சு போச்சு என் லைஃப். மீட்டிங் நம்பர் 1 ஒரு காலேஜ்ல வச்சு நான் அவளை மீட் பண்ணேன். பேர் எதுக்கு நண்பா, நாம என்ன அங்க போய் படிக்கவா போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை மீட் பண்ண போகும்போது கார்பரேஷன் லாரி கிராஸ் பண்ண மாதிரி குப்பை விசித்திரமான மனுஷங்க விடாம அடிக்கிற போன் கால். ஹலோ, வெல்கம் டு ஆஸ்ட்ரோவேர்ல்ட். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா? என்னோடதா? அது வந்து ஒரு நிமிஷம் சேட்டா. நாம எல்லாரும் ஒன்னா போனா நம்ம ஒரே ஊர்னு நினைச்சுப்பாங்க. நீங்க முன்னாடி போங்க. ஓகே ஓகே சேட்டா. 9th அக்டோபர்மா. 9th அக்டோபர். இன்னைக்கு நீங்க ப்ளூ ட்ரெஸ்ல ஒருத்தரை சந்திக்க போறீங்க. அவங்களால உங்க லைஃப்ல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. டாக்ஸி ஏதாவது வேணுமா? கார் வரைக்கும் நடத்தி வரேன். காஃபி? டீ? No, thank you. சரி, தம் சுக்கு. பப்பு, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். சார், என்ன வேணும்? கொடுக்கறது சுடு தண்ணி தானே. போ. வேலைக்கு என்ன வாழ்க்கை, ஒரு கலரும் இல்ல, ஒரு ஃபிகரும் இல்ல, யூஸ்லெஸ் லைஃப். டேய் போது, நான் போல ஆடிச்சு பாவம் விடுறேன். என்ன சேக்கோ ஏன் பப்பு கார் அடிச்சிட்டியா? இல்லங்க, ஜஸ்ட் ரிவர்ஸ் வந்து அத்தை எடுக்கணும் இல்ல சொல்லும். இல்ல, லைட்டா பிரஸ் பண்ண அது லைட்டா தான் பிரஸ் பண்ணச்சா நண்பா. நீ கூட லைட்டா எடுத்துக்கோ. என்ன இப்படி பேசுறீங்க? கார் அடியாம ஓடி போச்சுங்க. ப்ளீஸ் டீசெண்டா பேசணும். ஏன் இப்படி தப்பா? இல்ல, காம்பன்சேஷன் ஏதாவது. பப்பு, ஏன் அவசரப்படுற? காம்பன்சேஷனா 1 லட்சம் 2 லட்சம் கேட்பாங்க. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். ஓகே. நண்பா வேணும்னு அடிச்சிருந்தா நம்ம கேட்கறது நியாயம் இருக்கு. ஏதோ தெரியாம அடிச்சதுனால ஒரு 100 200 வாங்கிட்டு போய். பப்புக்கு ரொம்ப பெரிய மனசு. 500 ரூபாய் தரங்க, வாங்கிக்கலாம். இடிச்சது ஆட்டோ இல்ல, கார. உன் தம்பி மாதிரி நினைச்சிட்டு ஒரு 2000 ரூபாய் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. 1000 ரூபாய் எனக்கு ஓகே. ஆனா பின்னாடி உள்ள டாக்ஸி என்ன பண்றது? டாக்ஸி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லோ பிளாக் காம்பினேஷன் இருக்கு அதானே? இல்ல இல்ல, புதுசா ஆரஞ்சு கேப்சன் வந்திருக்கேன், வெள்ளையா. அம்மா நெஞ்சில பம்ப் போட்டாலே. சைடுல ப்ளூ கலர் இருக்கா நண்பா? ப்ளூ இருக்கட்டும், உன் முகம் ஏன் பிளாக் ஆயிடுச்சு? அந்த டாக்ஸி நண்பா. டாக்ஸி உன்னோட. ஐயோ, இதையும் வலிக்குது. லேசாதான் இடிச்சேன்னு சொன்னீங்க. ஜாதகம் சொல்றீங்களா? ஜாதகம் இருங்களா? ஹலோ, இப்போ நமக்கு தினசரி பலன் சொல்றது யாருமா? செல்லா சுப்பிரமணிய ஐயர் சார். செல்லா சுப்பிரமணிய ஐயரா? இப்போ அவர் எங்க இருப்பாருமா? பயங்கர ஃபேமஸ் போல. அது அவருக்கு நான் ஒரு பலன் சொல்லட்டுமா? சாயந்தரம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் சந்திப்பாரா, அதுக்கப்புறம் அவர் ஒத்த கால தான் நடப்பாரா. ஏன் அப்படி சார்? அந்த 2வது கால நான் உடைக்க போறேன். மீட்டிங் நம்பர் 2.
இந்த கார் எல்லாம் வரிசையா நிப்பாட்டுவாங்க, அது என்ன இடம்? பார்க்கிங் பிளேஸ். அதான் பார்க்கிங் பிளேஸ். நீ பார்க்கல, நான் நம்பிட்டேன். ஏய் வா. Hi. வா வா வா. I'm sorry I didn't recognize you. I'm really sorry about that day. I really didn't mean to do it. அன்னைக்கு நிறைய பேர் அங்க இருந்தாங்க, அத பயந்து போய் வந்துட்டேன். Actually it's my first accident. I hope you understand. ஒரு கண்ணாடி, 2 லைட், 3 சொட்டை, 30 கெட்ட வார்த்தை. எங்க ஓனர் திட்டினார். மொத்தம் 8950. சாரிங்க, ஐ வெரி சாரிங்க. தெரியாம பண்றேன்னு சொல்லி தப்பிக்க முடியாது, விட மாட்டேன். அந்த அமௌண்ட் நான் கொடுத்துறேன். எவ்வளவு? 8950. ரவுண்ட் ஃபிகரா 10,000 கொடுத்து. 8950க்கு ரவுண்ட் ஃபிகர் 9000 தானே? 10,000ல ரவுண்ட்ஸ் நிறைய இருக்குல்ல செல்லம். திரும்ப வெடிச்சிட்டா. ஐயோ 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 ஐயோ. அப்ப என்னடி உன உடம்பு போற அடிக்கடி வந்து அடிக்கிறேன். இதெல்லாம் கழட்டி ஓட்டினா கண்ணு நல்லா தெரியும். என் சைடு மிரர் போயிடுச்சு. என்ன எப்படி பாருங்க, பயந்து போன அருந்ததி எஃபெக்ட் என்ன மிச்சம் இருக்கு போல இருக்கு. பரவாயில்லமா, நீ ஏன் வந்து இடிப்ப, நீ ஏன் என்ன முறைப்ப, அதை பார்த்துக்கிட்டு நாங்க பயந்து சும்மா இருக்கணும். முறைக்கதை கண்ணை என்ன பண்றத பொண்ண? இது வரைக்கும் எதுவும் தோணல. உங்ககிட்ட ஐடியா என்ன சொல்ல பண்ணலாம். நீ ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவா, பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு விளக்கு பிடிக்கலாம் தேவையில்லை, போய் வேலை பாருப்போ. ரொம்ப திறமையா பேசுறதா நினைக்காத. இன்னும் இந்த நாட்டுல ஆம்பளைங்க செத்து போகலாம். உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரணும்பா, அதுக்குள்ள நீங்க எந்த போறது போய் கட்டாயிடும். மேல கடவுள் ஒருத்தர் இருக்காண்டா, அவன் கண்டிப்பா உன்னை கண்டிப்பா. கேட்கல நண்பா. பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணுங்க. கேட்கல. எல்லாரும் உள்ள போயிடுவீங்க. பொம்பளைய பார்த்தோன்னா ஆம்பளை ஏறவனுங்க, கத்திய பார்த்தோன்னா கடவுள் கேட்கணும். என்ன என்கரேஜ் பண்றீங்க? மேட்ரு முடிஞ்சா அமுக்கிடலான்னு தானே? சைடு மிரர்ல அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாதுமா? எவ்வளவு வேணும்? உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா பாப்பு? எல்லாரும் வாயால பேசினா நீ பணத்தால தான் பேசுவேன். 20 ரூபாய்க்கு செருப்பு வாங்க முடியாது இந்த நாட்டுல 800 கோடி ரூபாய்க்கு பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி கொடுக்குற வர்க்கம் தானே நீங்க. இப்ப என்கிட்ட எந்த கேஷும் இல்ல. சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே தானே? நாளைக்கு பண்றதுக்கு எங்க வரணும் பாப்பு? மூணாவது மீட்டிங். அது ஏதோ காஃபி ஹோட்டல் நண்பா. குமாஸ்தான் ஏதோ பேர் இருக்குமே. குமாஸ்தா இல்ல, பரிஸ்தா. அதான் தெரிஞ்சிருக்கு நண்பா. நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கிட்டே ஓகே ஓகேன்னு பதில் சொல்லு. என்ன? ஓகே. ஹாய். நீங்க உட்காந்து பேண்ட் போட மறந்துட்டியா? ஷட் அப். ட்ரெஸ் எவ்வளவுதாங்க? எவ்வளவு? ரொம்ப கமர்ஷியல் ஆயிட்ட நீ. இது கணக்கு பண்ணி சொல்லு. நல்லா பணக்காரி மாதிரி தான் இருக்கா. சார் 2 mocha please. ஓகே மேம். எதுக்கு அனாவசியமா பணம் வேஸ்ட்? காஃபி சொல்லலாம்ல? அதுவும் காஃபி தான் சார். விசித்திரமான பேர் வச்சுட்டு காசு போடுங்கிறீங்க பாஸ். நடத்துங்க.